ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸ்னு ஹீரோ வித்தவுட் அ கிளாஸ் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் ஒரு பர்சனை வந்துட்டு ஹைட் பண்ணியே தான் நமக்கு காமிச்சிருப்பாங்க. பட் அது யார் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டே கெஸ் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் ஸ்டோரியில் இருக்கிற மாதிரியே ஸ்பாய்லர் பண்ணாமல் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹீரோ வித்தவுட் அ கிளாஸ் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு. நம்ம ஹீரோனோட அகாடமிலேருந்து கிளம்பலாம் அப்புறம் காமிக்கிறாங்க. ஒருத்தங்க நீங்கள் சொன்ன அந்த கிளாஸில் சிட்டி ஆஃப் மேஜிக்லேருந்து கிளம்புறதை பார்த்துருக்காங்கன்னு சொல்லுவாங்க. பிடிச்சிட்டு வாங்க, ஃபைனலி அவனை மீட் பண்ண போகிறேன் ஆர்எல் அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொல்கிறா. வீட்டுக்கு நீங்கள் போய் ரொம்ப நாள் ஆச்சான அந்த டீமன் கேட்குது. உங்கள் ஹோம் டவுனில் அப்படி என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு அந்த டீமன் யோசிக்குது. நார்மல் வில்லேஜர்ஸ் தான் நம்ம ஹீரோ சொல்கிறான். நீங்கள் ஒரு கிளாஸ்லெஸ் வழக்கம் போல் அதைத்தானே சொல்ல போகிறீங்கன்னு அந்த டீமன் கேட்கும். எங்கள் அம்மா ஸ்வாட் கார்டு, எங்கள் அப்பா மேஷ் லாடு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அது நார்மல் கிடையாதுன்னு அந்த டீமன் யோசிக்குது. ரெஸ்ட் எடுத்துட்டு போகலான்னு ஒரு வில்லேஜில் நம்ம ஹீரோ இறங்குறான். அப்போ நம்ம ஹீரோ ரிலாக்ஸிங்காக குளிச்சுட்டு இருக்கமோ அகாடமியில் நம்ம ஹீரோவை ஹோடி போட்டு வாட்ச் பண்ண அந்த பொண்ணு இப்போ அந்த இடத்துக்கு வரா. சில இடங்கள்ல மிக்ஸ்டு பேத்திங் உண்டோ அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறேன். வேற என்னவா கேட்கப்போ ஆர்எல் நம்ம ஹீரோ சொல்கிறான். அவன் பேரை கேட்டியா, உன் பேரை சொல்றியாடி அப்படின்னு அந்த டீமன் பார்க்குது. அடிக்கடிங்க வருவேன்னு கேட்கவும் இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் என் ஹோம் டவுனுக்கு போகிறேன் நம்ம ஹீரோ சொல்கிறான். அந்த லேடியை பார்த்தா நார்மலாக தரலாம் டீமன் சொல்லுவோம். அது எனக்கோ தெரியுதுன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். மேபி எனக்கு தெரியாத ஸ்கில்லை வச்சு அவள் அட்டாக் பண்ணானா அதை கற்றுக்கலாம்ல நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆர்எல் நீங்கள் எதுக்கு ஜர்னி பண்ணுறீங்கன்னு கேட்கவும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறான். நீங்கள் ஸ்ட்ராங் ஆகணும் ட்ரை பண்ண எதுவும் காரணம் இருக்கான்னு கேட்கவும் இல்லை, நான் ஒரு கிளாஸ்லெஸ்ஸாக என்னால் எவ்வளோ ஸ்ட்ராங் ஆக முடியும்னு நான் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னால். நீங்கள் எங்கள் கண்ட்ரிக்கு வாங்கல, மக்கள் யாரும் உங்களை கிண்டல் பண்ண மாட்டாங்க, நீங்கள் ராஜாமலி வாழலாம், எங்களோட கொயின் வந்துட்டு கிளாஸ்லெஸ்க்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லவும் நல்லா இருக்கே நம்ம ஹீரோ சொன்னா. அப்போ வாரீங்களான்னு கேட்டா தேவையில்ல நம்ம ஹீரோ சொல்லியிருந்தான். அப்படின்னு சோகமாகவும் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்கான். அந்த ஸ்லைமும் கூட சேர்த்து சாப்பிட்டுட்டு இருக்கா. ஆஃபர் தானே கொடுத்தான அந்த டீமன் கேட்கவும் எனக்கு அதில் விருப்பம் நம்ம ஹீரோ சொல்லியிருந்தான். அந்த கொயின் தான் உங்களை இன்வைட் பண்ணியிருக்கா, ராஜா மாதிரி பாத்துக்கிறான்னு சொல்றா. நீங்க போய் அங்கே ஜாலியா இருந்தா நானும் ஃப்ரீ ஆயிடுவேன்ல அந்த டீமன் சொல்லவும் எனக்கு அந்த மாதிரி ஈஸியான லைஃப்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை நம்ம ஹீரோ சொல்லியிருந்தான். திரும்பவும் அதே பொண்ணு வரா, பாக்குறதுக்கு நிஞ்சா மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கா. 8 ஜெனரல்ஸ்ல ஒருத்தி ஷினோபி பிரின்சஸ் குரேகா. நீங்க என் கூட வந்தே ஆகணும், கொயினோட ஆர்டரை மீறக்கூடாதுன்னு சொன்னோட கொயினை வேற ஆளை பாத்துக்கிட்ட சொல்ல நம்ம ஹீரோ சொல்றான். ஆர்எல் அப்படிங்கிற பேர் வச்ச கிளாஸ்லெஸ் ஆளை தான் அவங்க தேடிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லவும் எனக்கு விருப்பம் நம்ம ஹீரோ சொன்னா. அவங்கள நேர்ல வந்து பாருங்க, மனசு மாறுவீங்கன்னு சொல்லவும் முடியாது நம்ம ஹீரோ சொன்னவனே அவன் அட்டாக் பண்றா. பாக்கி அவ தான் இப்ப நம்ம ஹீரோட்ட அடி வாங்குறா. பேர் ஒளிஞ்சிருக்கீங்கன்னு தெரியுது, தாராளமா வெளியே வந்து என்ன அட்டாக் பண்ணலாம் நம்ம ஹீரோ சொல்றான். ஹெல்த்தை யூஸ் பண்ணி எப்படி இவன் கண்டுபிடிச்சான்னு அவங்க ஷாக் ஆகுறாங்க. ஒருத்தர் 2 பேர்னா பரவாயில்ல, இத்தனை பேர் ஒளிஞ்சிருந்தா எப்படி எனக்கு தெரியாம இருக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். குறையா உங்களுக்கு எதுவும் ஆகலையேன்னு கேட்கவும் எனக்கு எதுவும் இல்லைன்னு சொல்றான். அவனோட டிவைன் ப்ரொடெக்ஷன் கம்மியாவாம இருக்கேன்னு நம்ம ஹீரோ பாக்குறான். குரூப்லயே அந்த குறைகா தான் ஸ்ட்ராங்கா இருக்கான்னு நம்ம ஹீரோவை புரிஞ்சுக்கிறான். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த குறைகாவே எல்லா பேரையும் வாங்கிடுவா, அதுக்கு முன்னாடி நம்ம போகணும்னு சொல்லிட்டு ஜெனரல்ஸ்ல இருக்கக்கூடிய மத்த ஆளுங்களும் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. குறைகா டீம் அடி வாங்கி கிடக்குது. எத்தனை பேர் கூட ஃபைட் பண்ணீங்கன்னு பார்த்தா ஜஸ்ட் ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்எல் உண்மையிலே யார் தான் அவன் அப்படின்னு சொல்லி அவங்க ஷாக் ஆகுறாங்க. சொன்னல இன்னொன்று கண்டிப்பா நிறைய ஆளுங்க இங்க வருவாங்கன்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த ஆர்எல் பார்க்க ஸ்ட்ராங்கா தான் தெரியுதான். ஜெனரல்ஸ்ல ஒருத்தியான டிராகன் பிரின்சஸ் டோரா உன்னை எம்ப்ரஸ் முன்னாடி நிறுத்துவேன்னு சொல்லவும் பீஸ்ட்லா டைகரா தான் உன்னை எம்ப்ரஸ் கிட்ட கூட்டிட்டு போவேன்னு ஒருத்தி சொல்றா. தாராளமா என்ன அட்டாக் பண்ணிக்கோங்க, பட் ஒரு கண்டிஷன், எல்லாரும் உங்களோட பெஸ்ட் ஸ்கில்லை யூஸ் பண்ணி தான் என்ன அட்டாக் பண்ண, சரியா? அந்த ஸ்கில்லை நான் பார்க்கணும் நம்ம ஹீரோ சொல்றான். ஓவரா பேசுறோம், திமிர அடக்குறோண்டா அப்படின்னு சொல்லிட்டு 8 ஜெனரல்ஸ்ல 2 பேரும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்திலேயே அவங்க தலையில மண்ணை கவிட்டு இருக்காங்க. ஸ்கில்ஸ் ஒன்னும் ஸ்ட்ராங்லயே நம்ம ஹீரோ பார்த்தா, பாஸ் நீங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு அந்த டீமன் சொல்லுது. எதுக்கு நான் தேவை நம்ம ஹீரோ யோசிச்சா, எம்ப்ரஸ் ஸ்ட்ராங், அவ ஒன்னு தோக்கடிப்பா அப்படின்னு சொல்லி குறைகா சொல்லிட்டு மயங்க. எம்ப்ரஸ் உண்மையிலேயே அவ்வளோ ஸ்ட்ராங்கா, அவ ஸ்கில் என்னன்னு போய் நம்ம பாத்துருவோம் நம்ம ஹீரோ முடிவு பண்றான். சோ இவங்க சொன்ன அந்த எம்ப்ரஸ் இருக்கிற கண்ட்ரிக்கே நம்ம ஹீரோ போறான். இதுதான் இம்பீரியல் கேசலா நம்ம ஹீரோ பாக்குறான். மத்த 8 ஜெனரல்ஸ்ல இருக்கக்கூடிய ஆளுங்க அந்த இடத்துக்கு வராங்க. ஒவ்வொருத்தரும் தன்னோட டைட்டில் சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. எல்லாரும் உங்க ஸ்பெஷல் ஸ்கில்ஸை காமிச்சிங்கன்னா தாராளமா நான் சண்டை போட ரெடின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவங்கள நினைச்சா எனக்கு பாவமா இருக்குன்னு அந்த டீமன் பாக்குது. இல்ல கூடிய சீக்கிரம் இங்க கொண்டு வந்துருவாங்கன்னு அங்க இருக்கிற லேடி சொல்றா. ஜெனரல்ஸ் பில்டப் கொடுத்துட்டு ஈஸியா தோத்து போயிட்டாங்களே நம்ம ஹீரோ பாக்குறாங்க. வாய்ப்பே இல்லை அப்படின்னு அங்க இருக்கிறவா பாக்க எம்ப்ரஸோட ஸ்கில்ல இப்ப எனக்கு காட்டுங்க நம்ம ஹீரோ சொல்றாரு. இல்லையே அப்படின்னு எம்ப்ரஸ் ஓடி போய் கட்டி பிடிக்கிறா. பார்த்தா அது நம்ம ஹீரோட பிக் சிஸ்டர் தான். என்ன எதுக்கு இங்க வர வச்ச, அண்ட் நீ எப்படி இங்க இருக்க நம்ம ஹீரோ கேக்குறான். என்னடா எதுக்குன்னு கேக்குற, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணல உன கிளாஸ் லெசன் யாரும் கிண்டல் பண்ணாதபடி ஒரு கண்ட்ரியை உருவாக்குறேன்னு. யாரும் உன்ன கிளாஸ் லெசன் சொல்ல மாட்டாங்க, உன்னை எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றா. அம்மா அப்பா மிராபியும் இங்க கூட்டிட்டு வந்துருவேன்னு சொல்லுவோம். அதெல்லாம் தேவையில்ல நம்ம ஹீரோ சொல்றான். எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு நான் உனக்காக தான் பண்ண, வேண்டான்னு சொல்றேன்னு கேட்டா. பண்ண எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் பட் சாரி, நான் இந்த உலகத்தை இன்னும் நிறைய சுத்தி பார்க்கணும்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா ஏன் இந்த இடம் உனக்கு சூட்டபிளா தானே இருக்கும் அப்படின்னு நம்ம சிஸ்டர் கேட்கவும், நான் ஒரு கிளாஸ்லெஸ்ஸா இருக்கிறதுனால தான் என்னால எந்த ஸ்கில்ல வேணா மாஸ்டர் பண்ண முடியுது. ஸோ என்னால எவ்வளவு ஸ்ட்ராங் ஆக முடியும்னு நான் ட்ரை பண்ணி பார்க்கறதுனால தான் நான் எல்லா இடத்துக்கும் டிராவல் பண்ணி புது விஷயங்களை கத்துக்கிடணும்னு நினைக்கிறேன். நிறைய புது
ஆளுங்களையும் நான் மீட் பண்றேன். இடத்துக்குள்ள உன் கூட சேர்ந்து நான் இருந்தா அந்த மாதிரி விஷயங்களை என்ஜாய் பண்ண முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீ ரொம்ப மெச்சூர்டா பேச ஆரம்பிச்சிட்ட ஆரல், உன் விருப்பப்படி நீ தாராளமா பண்ணலாம் அப்படின்னு வா சொல்லுவான். அப்ப பாய் நம்ம ஹீரோ கிளம்புனா, அதே மாதிரி அப்ப நான் என் விருப்பப்படியோ பண்ணலாம்ல அப்படின்னு ஆஸ்டியா வந்து அவளோட சார்மிங் ஸ்கில்ல யூஸ் பண்றா. இது ஹெவன்ஸ் வில், இது மூலியமா நீங்க ஒரு விஷயத்த சொன்னா அதை அவங்க கண்டிப்பா செஞ்சே ஆகணுமே பார்க்கவும், ஸ்டாப் ஆகு இங்க வா அப்படின்னு வா சொல்றா. நீ தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு வா சொல்லவும், என்னது அப்படின்னு வா 8 ஜென்ரல்ஸோ ஷாக் ஆகுறாங்க. திருமல ஓவர் ப்ரொடெக்டிவா இருக்கக்கூடிய ஒரு அக்காவா நீங்கன்னு கேட்கவும், வாய் மூட என்ன கல்யாணம் பண்ணிக்கிடுவியான்னு கேட்கவும், நம்ம ஹீரோ அசையாம அப்படியே நிக்கா. நானே உன் கிட்ட வரேன் அப்படின்னு வா ஓடி வந்தா. மூஞ்சிலேயே நம்ம ஹீரோ காலை வச்சு மிதிக்கிறான். என் ஸ்கில் எப்படி வாமல ஒர்க் ஆகலன்னு வா பாக்குறேன். அப்புறம் ஸ்கில்லுக்கு ஸ்ட்ராங்னு கேள்விப்பட்டேன், இதுதான் உன் ஸ்கில். சாம் ஸ்பெல்ல நான் அசைய விடாதபடி பண்ணுச்சு. இதுக்கு வின் ஸ்பிரிட் மேஜிக் தான் காரணம். ஸோ என்னோட காதை நான் வின் மேஜிக் வச்சு ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா நீ பேசின எதுவுமே என் காதல விழல. ஸோ ஆர்டர்ஸையும் நான் மதிக்கலன்னு நம்ம ஹீரோ சொல்றேன். யூஸ் பண்ணி தான் இந்த 8 இம்பீரியல்ஸும் ஒன்று ஃபாலோ பண்ண வச்சியான்னு கேட்க, அது உண்மை கிடையாது, நாங்க ஜெனுனா அவங்கள ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்லி மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க. சிஸ்டர் நீயுமே க்ரோன் அப் ஆகி மெச்சூரா தான் நடந்திருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். எல்லாம் அவன் கூட இருக்க முடியாது, அப்புறம் பார்க்கலாம் நம்ம ஹீரோ கிளம்பி இருக்கான். நடந்து அவன் என் மேல அக்கறைப்பட்டான் அப்படின்னா இதுக்கு பேரு லவ் தானே. ஆரல் நெக்ஸ்ட் டைம் நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகி உன்னை என் வலையில வில வச்சு உன்னை எனக்கு சொந்தமாக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோ அவனோட வீட்டுக்கு போறான். நான் இன்னும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா மாறிட்டேன் நம்ம ஹீரோ சொல்றான். நீ எங்க இருந்தாலும் ஆரோக்கியமா இருந்தாலும் எனக்கு போதும்னு அவங்க அம்மா வந்து சொல்றாங்க. ஒரு முன்னாடியே சொல்லிருக்கலாம்னு அவங்க அம்மா சொல்றாங்க. மீராவும் ஓடி வந்து கட்டி பிடிக்கிறேன். சொல்லாம கொள்ளாம போகாத நம்ம பாக்கும்போது, அட இது என்ன பொம்மை எனக்காக வாங்கிட்டு வந்தியலவா அந்த டீமனை எடுக்கிறா. ஸ்லைமையும் நம்ம ஹீரோ கொடுத்துட்டு அது கூட ஜாலியா விளையாடு நம்ம ஹீரோ அனுப்பி வைக்கிறான். லாஸ்டியாவை மீட் பண்ண நம்ம ஹீரோ சொல்லுவோம், எப்படி இருக்கான்னு கேட்டா ஏதோ நல்லா இருக்கான்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப நம்ம ஹீரோ நைட் எதையோ ஒன்று எழுதிட்டு இருக்கான். ரெய்னா நம்ம ஹீரோட ரூம்க்கு வந்து தனியா பேசுறதுக்கு வந்திருக்கா. சிட்டி ஆஃப் மேஜிக்ல என்னெல்லாம் நடந்துச்சு, என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனு வா கேட்கவும், ஓ ரெய்னர் நான் இல்லாத நேரத்துல நீ என்ன பண்ணு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்ச நம்ம ஹீரோ சொல்றான். என் மேலெல்லாம் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு வா வைக்கப்படவும், அம்மா உனக்கு ஸ்வாட் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு நம்ம ஹீரோ கேட்க, உனக்கு எங்க என் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்க போதுன்னு பாக்குறா. சரி சிட்டி ஆஃப் மேஜிக்ல என்ன நடந்ததுன்னு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பின்னு வா சொல்றான். நம்ம ஹீரோவும் நடந்த எல்லா கதையும் சொல்றான். அம்மா திரும்பவா அண்ணன் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மிரா அழுதுகிட்டே வர நடக்கும்னு எனக்கு தெரியும் ட்ரெயினர் யோசிக்கிறா. சிட்டி ஆஃப் மான்ஸ்டர்ஸ்க்கு தான் அடுத்து போன நம்ம ஹீரோ ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பான். இப்போ லாஸ்ட் எபிசோடுங்கிறதுனால நம்ம ஹீரோ மீட் பண்ண எல்லாரும் எப்படி எப்படி இருக்காங்கிறத நமக்கு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அவரோட வண்டியில போல, பட் அந்த வண்டிக்கார நம்ம ஹீரோ போறத பாக்குறாரு. புது ஸ்கில்ல கத்துக்கிட ஆர்வமா இருக்கா நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஸோ இதோட சீசன் 1 முடிஞ்சது. சீசன் 2 வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் அதை பாக்குறதுக்கு ஆர்வமா இருக்கேன். அண்ட் கண்டிப்பா தமிழ் டப் பண்ணியும் போடுறேன். இந்த அனிமே எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். இன்னொரு புது அனிமையில ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.